வெளியே போனாரா அல்லது நாங்கள் வெளியேற்றினோமா அது உங்களுக்கு தெரியாது. திமுக தலைமையிடமிருந்து உங்களுக்கு அழுத்தம் வந்ததா? அது என்னையும் குறைச்சி மதிப்பிடக்கூடிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத Sunland Refined Sunflower Oil. SV High School admissions open for play group to grade 9 and 11. Join us for world class education in Vanakaraman, Arubakam. கபலி ஃபார்ம்ஸ் உடைய சாம்பிள் பேக் பை 4 get 4 ஆஃபர்ல இப்ப போயிட்டு இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. அர்ஜுன் விஷயத்துல நீங்க நடவடிக்கை எடுங்கலாம் சொல்லவே கிடையாது. என்ன சொன்னாங்கன்னா, நாங்களே வேண்டான்னு முடிவு எடுத்துக்கிறோம், நீங்க அவரை கூட வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அது சரியான யோசிங்க அப்படிதான் அவங்க சொன்னாங்க. நீங்கள் வேண்டுமானால் உங்கள் முடிவை எடுத்துக்கொள்ளலாம் என்பது மறைமுகமான செய்தியா? அது மறைமுகமான செய்தியாக கூட இருக்கலாம். அப்போ கூட்டணியில் இருக்கிறதா இல்லையாங்கிறத முடிவு எடுத்துங்க அப்படின்னு நம்ம எப்படி வேணாலும் பொருள் புரிஞ்சுக்கலாம். கலைஞர் இருந்த காலத்தில் கூட இது அரசுக்கு நெருக்கடி கொடுக்குறாரு, இவர் மேலே நம்ம நடவடிக்கை எடுக்கணும், இவரை கைது பண்ணணும்னு தான் சொன்னாங்க. அப்போ கேட்டார், நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எப்படி இதை போகிற நிறுத்த முடியும், நான் வேணா ரிசைன் பண்ணிட்டு போகிறேன், ரிசைன் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்குன்னா ரிசைன் பண்ணிடுறேன். நெருக்கடி நடக்கும்போது நான் உண்ணாவிரதம் போய் உட்கார்ந்தேன் மறைமலை நகரில். ஆனால் கூட்டணியில் இருக்கிறோம், நாங்கள் இமிடியேட்டாக நடவடிக்கை எடுத்துக்க முடியும். அப்படி நடவடிக்கை எடுக்க முடியாத அளவுக்கு அவருக்கு எனக்கு எந்த பெரிய பைண்டிங்கும் கிடையாது. எங்களுக்கு அரசாங்கத்தோடவும் அல்லது கட்சியோடவும் முரண்பாடு இல்லாமல் இல்லை. முரண்பாடு இருந்தாலும் நாங்கள் பயணிக்கிறதுக்கான நோக்கம் இதுதான். இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி எங்கள் வேவ் லெங்த்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இயங்கணும் அப்படின்னு நாங்கள் ஒருத்தர் சொன்னோம். ஆனால் ஆதவ அர்ஜுனா வெளியில் போயிட்டாரு, மாற்றுக் கட்சிக்கும் அவர் போக போகிறார். நீக்கியதில் திமுக தலைமையிடமிருந்து உங்களுக்கு அழுத்தம் வந்ததா? இந்த மாதிரிலாம் ரொம்ப அது என்னையும் குறைச்சி மதிப்பிடக்கூடிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். நான் அதாவது கலைஞர் இருந்த காலத்தில் கூட மேடைகளில் நான் வெளிப்படையாக ஆதரித்து பேசியிருக்கிறேன். கலைஞர் இருந்த மேடைகள்லையும் அந்த கருத்துக்களை நான் பேசியிருக்கிறேன். ஆனால் ஒரு நாள் கூட அவர் ஏன் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, என்ன வச்சுட்டு பேசுகிறீங்கன்னு சொன்னது கிடையாது. அல்லது இதை பேசுங்க இதை பேசாதீங்கன்னு இதுவரையில் என்னை கூப்பிட்டு ஒரு நாள் கூட திமுக தரப்பிலிருந்து நான் 2001 அவங்களோட கூட்டணியில் இருக்கிறேன். 2006 தான் ஜெயலலிதா அம்மாவோட போனேன். நான் எம்எல்ஏ ஆன உடனே கலைஞரோட ஏற்பட்ட முரண்பாடில் 2004 நான் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டேன். அது 2 வருஷம் கலைஞரோட எனக்கு தொடர்பு இல்லை. நான் ரிசைன் பண்ணிட்டு போனது பிறகு எதிர்த்து தான் அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். 2006 உள்ளாட்சி தேர்தலிருந்து மறுபடியும் கலைஞரோடு சேர்ந்தோம். 2011 முடிஞ்சதும் ஸ்டாலின் அவர்கள் கூப்பிட்டு எங்கள்கிட்ட, நாங்கள் 200 இடங்களில் நிற்க விரும்புகிறோம், காங்கிரஸை கூட நாங்கள் கூட்டணிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதனால் உங்கள் தலைவர் மேலே எங்களுக்கு அண்ணன் மேலே ஒரு மதிப்பு உண்டு, முன்கூட்டியே சொல்கிறோம், நீங்கள் உங்கள் அரசியல் முடிவில் முன்கூட்டியே எடுத்துங்க அப்படின்னு ரவிக்குமார் கூப்பிட்டு சொன்ன பிறகு தான் நாங்கள் வெளியேறுறோம். அப்போ வெளியேறி நாங்கள் தனிச்சு தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு கருத்தரங்கத்தை நான் தான் அதை முன்மொழிஞ்சு எல்லா தலைவர்களையும் கூட்டி ஒரு கூட்டத்தை நடத்துகிறேன் நாகேஷ் தேட்டரில். அதில் இப்போ மதிமுக சார்பில் வந்தாங்க, காங்கிரஸ் சார்பில் போயிட்டு அல்ஃபோன்ஸ் கலந்துக்கிட்டாரு, கம்யூனிஸ்ட் சார்பில் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. அது 2015 நடந்தது. இப்போ 2016 மக்கள் நல கூட்டணி உருவாச்சு. அந்த மக்கள் நல கூட்டணியின் போது கொஞ்சம் காலம் நாங்கள் திமுகவோட இல்லை. இப்போ 2016 முடிஞ்ச உடனே அவர் காவிரி நீர் பிரச்சனைக்காக எல்லாரையும் அரவணைச்சார், அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டார். அதிலேருந்து நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம். எந்த சூழலிலும் நீங்கள் இதை ஏன் பேசுனீங்கன்னு சொன்னது கிடையாது, இதை பேசலை அப்படின்னு நாங்கள் கேட்டது கிடையாது. இதை பேசுங்க, இந்த மாதிரி அறிக்கை விடுங்க அப்படின்னு அவர் சொன்னது கிடையாது. ஒரே ஒரு முறை என்கிட்ட அவர் கூப்பிட்டு கேட்டது என்னை ரவிக்குமாரையும் வச்சு, கலைஞர் இந்த மாதிரி அருந்ததியர் இடஒதுக்கீடு சம்மந்தமாக என் வரதராஜன் 6% கேட்குறாரு, இதெல்லாம் நீங்கள் ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க, 6% எப்படி வரும், அவங்க 6% மக்கள் தொகை இருக்கிறாங்களா, அரசுக்கு நெருக்கடி தராங்களே அப்படின்னு எங்களை கேட்டார். நான் அமைதியாக தான் இருந்தேன். என்ன சொன்னேன்னா, எவ்வளவு மக்கள் தொகைங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள், மக்கள் தொகையை அடிப்படையில் பார்த்து, ஆனால் இடஒதுக்கீடு உங்களுக்கு கொடுக்கணும். இது வீட்டுக்குள்ளே நடந்த ஒரு நிகழ்ச்சி, அவருடைய இல்லத்தில் நடந்த நிகழ்ச்சி, அவர் சிஎம்மாக இருக்கும்போது. அப்போ அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட சொல்கிறாங்கன்னு, தாராளமாக கூட்டுங்க, பேசுங்க அப்படின்னு நான் சொன்னேன். இது ஒன்று தான் அவர் ஏன் நீங்கள் இது சம்மந்தமாக பேசலன்னு கேட்டது. அவர்கிட்ட அப்போ அவங்க நேரம் விமர்சனம் கடுமையாக இருந்த நேரம், நான் யாரோட இருந்தேன்னா கூட்டணியில் இருந்துக்கிட்டே நேராக நான் நெடுமாறனோட சேர்ந்துக்கிட்டு அரசியலில் பயணம் பண்ணேன். ஆனால் கூட்டணியில் இருக்கிறோம் நாங்கள். 2009 திமுக கூட்டணியில் தான் நாங்கள் பயணிக்கிறோம், அதுலேருந்து நாங்கள் வெளியேறலை. ஆனால் அங்கே நெருக்கடி நடக்கும்போது நான் உண்ணாவிரதம் போய் உட்கார்ந்தேன் மறைமலை நகரில். அப்போ இன்டெலிஜென்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, இது அரசுக்கு நெருக்கடி கொடுக்குறாரு, இவர் மேலே நம்ம நடவடிக்கை எடுக்கணும், இவரை கைது பண்ணணுன்னு தான் சொன்னாங்க. இப்போ எங்கள் கட்சி தோழர்கள்லாம் கிட்டத்தட்ட 100கணக்கான பேர் கைது பண்ணி பொங்கல் நேரத்திலேயே 26 பேர் ஒரே நாளில் குண்டாசில் போட்டாங்க. தமிழ்நாடு முழுக்க இந்த வட மாவட்டங்களில் 26 பேரை குண்டாசில் போட்டாங்க. அப்படி ஒரு கூட்டணியில் இருந்துக்கிட்டே இந்த மாதிரி நாங்கள் எதிரணியோடு சேர்ந்து நெடுமாறன், எம் நடராஜன், இவர் மருத்துவர் ராமதாஸ், அண்ணன் வைகோ, இவங்களோட சேர்ந்து நான் பயணம் பண்ணேன். ஆனால் நாங்கள் கூட்டணியில் இருந்தது திமுக கூட்டணி. ஆனால் இஷ்யூ பேஸில் நான் அவங்களோட தான் நின்னேன். அப்போ கூட கலைஞரை போய் நாங்கள் பார்க்க போகும்போது எங்களை மருத்துவமனையில் ராமச்சந்திரா மருத்துவமனையில் பார்க்க விட மாட்டேன்ட்டாங்க. ஆனால் நாங்கள் 2வது முறை போய் அவரை சந்தித்தோம், அவர் பேசினார்.
அப்போ கேட்டார், நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எப்படி இதை வந்து போகிற நிறுத்த முடியும், நான் வேணால் ரிசைன் பண்ணிட்டு போகிறேன், ரிசைன் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்குன்னா ரிசைன் பண்ணிடுறேன், இதை ஒன்று தான் நான் பண்ண முடியும். ரிசைன் பண்ணினா முதுகுத்தண்டு ஆப்ரேஷன் பண்ணும்போது அதுக்கு பிறகு ஆற்காடு வீராசாமி, பொன்முடி எல்லாரும் பக்கத்து ரூமுக்கு அழைச்சிட்டு போய் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி ரிசைன் பண்ணிடுவோம், அடுத்து வந்து எலெக்ஷன் வருமா அல்லது வேறு ஆட்சி வருமா சொல்லுங்கன்னாரு. எனக்கு சொல்ல தெரியல. என்ன ப. சிதம்பரம், ஜெயலலிதா இவங்க எல்லாமே சேர்ந்து காங்கிரஸை வந்து முதலமைச்சராக்குவதற்கு ரெடியாக இருக்கிறாங்க. தேர்தல் வராது. இது வந்து நீங்கள் விரும்புகிறீங்களா? இதுதான் எங்களுக்கு இன்டெலிஜென்ஸில் கிடைச்ச விஷயம். நாங்கள் இந்த பிரச்சனைக்காக ரிசைன் தான் பண்ண முடியுமே தவிர போரை நிறுத்த முடியாது. இதுதான் ப்ராக்டிக்கலாக இருக்கிற உண்மை. அதோடு நம்ம ஆட்சியில் இருந்தோம்னா ஏதாவது அவங்களுக்கு செய்ய முடியும். அட்லீஸ்ட் அவங்களுக்கு உணவுப் பொருள் அனுப்பலாம், அல்லது அரசாங்கத்தை ஏதாவது ஒரு அழுத்தம் கொடுத்து ஒரு சின்ன சின்ன உதவிகளை செய்ய சொல்லலாம். அதனால் தலைவர் வந்து இதில் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறாரு. பட் நீங்கள் எதிர்த்து பேசிட்டுருங்க. இப்போ எங்களை இந்த கூட்டணியில் வச்சுக்கக்கூடாதுன்னு வேலூர் ஞானசேகரன்லாம் சட்டமன்றத்திலே பேசினார். ஏன்னா நான் வந்து அவங்களோட சேர்ந்து பயணிக்கிறேன், ஆனால் கூட்டணியில் திமுகவில் இருக்கிறோம். கூட்டணி விட்டு வெளியேறினதை நான் அறிவிக்கல, அவங்களும் சொல்லலை. மருத்துவமனையிலிருந்து அவர் வெளியே வந்த பிறகு ப்ரெஸ்ஸில் கேட்குறாங்க, எங்கள் செக்ரட்டரியேட்டில் அவர் திருமாவளவன் கூட்டணியில் இருக்கிறாரா இல்லையா, காங்கிரஸ் வந்து அவர் கடுமையாக எதிர்த்து பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ கலைஞர் சொன்னது அமைதியாக சொன்னார், இருக்கலாம் இல்லாமலும் போகலாம்னு சொன்னார். கூட்டணியில் இல்லைன்னு சொல்லலை, இருக்கிறாருன்னு சொல்லலை, இருக்கலாம் இல்லாமலும் போகலாம்னாரு. ஆனால் அதுக்கு அடுத்து நாங்கள் வந்து வேலைச்சேரியில் கூட்டம் போட்டு நாங்கள் வெளியேறதுன்னு முடிவு பண்ணி தனியாக நிற்கிறதுன்னு நாங்கள் அறிவிக்க போகிறோம். அன்றைக்கி நைட்டு 11 மணி வரலும் கூட்டம் நடந்ததுனால எங்களால் ப்ரெஸ்ஸை மீட் பண்ண முடியல. அடுத்த நாள் காலையில் அவர் வந்து அறிவாலயத்தில் சொல்கிறாரு, திருமாவளவன் கூட தான் இருக்கிறாரு, நாங்கள் கூட்டணி வந்து கருத்தியல் அடிப்படையில் தான் இருக்கிறோம், அவருக்கும் எங்களுக்கும் எந்த முரண்பாடும் இல்லைன்னு அவர் பேசுகிறாரு. இந்த சூழலை எங்கள் கட்சி தோழர்கள் நாம் வந்து அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம். 11th ஹவரில் இப்படி ஒரு முடிவெடுத்து வெளியே போனோம்னா ஒன்றுமே இல்லாமல் நம்ம போயிடுவோம். மக்கள் வந்து வெற்றி பெறக்கூடிய கட்சியின் மீது தான் நம்பிக்கை வைப்பாங்க. தொடர்ந்து தோல்வி அடைஞ்சாக்க அந்த நம்பிக்கை போயிடும். கட்சியை காப்பாற்றணும்னா நாம் இந்த கூட்டத்தில் அப்படியே தொடரலாம், விமர்சனங்கள் வரட்டும் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து சொன்னதன் அடிப்படையில் 2009 நாங்கள் கூட்டத்தில் அப்படியே தொடர்ந்தோம். எந்த இடத்துலையும் அவர் வந்து இதை பேசுங்க இதை பேசாதீங்கன்னு சொன்னதில்லை, பேசுனதை வந்து அவர் கண்டிச்சதும் இல்லை. இந்த விஷயத்தில் அர்ஜுன் விஷயத்தில் நீங்கள் நடவடிக்கை எடுங்கலாம் என்று சொல்லவே கிடையாது. என்ன சொன்னாங்கன்னா, எங்களோட இருந்தார் அந்த தம்பி, ஏன் வெளியே போனார் அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, வெளியே போனாரா அல்லது நாங்கள் வெளியேற்றினோமா அது உங்களுக்கு தெரியாது. இப்போ நீங்கள் வந்து அவரை கூட வச்சுருக்கிறீங்க, கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசுகிறாங்க, இதெல்லாம் வந்து அமைச்சர்கள் தரப்பில் பேசுனாங்க, அவர் முதல்வர் தரப்பில் பேசல. அமைச்சர்கள் தரப்பில் சொன்னாங்கன்னா இதுதான் உங்கள் நிலைப்பாடுனா நீங்கள் அந்த நிலைப்பாட்டை எடுத்துங்க அப்படின்னு கொஞ்சம் அவர் முரண்பட்டு வெளியே போனதற்கான காரணத்தை என்கிட்ட சொல்லலை. ஆனால் முரண்பட்டு அவர் ஏன் திமுகவில் தொடரலை, அவருக்கு உறுப்பினர் வந்து கலைஞர் ஸ்டாலினை கையெழுத்து போட்டு முதல்வரே கையெழுத்து போட்டு உறுப்பினர்கிட்ட கொடுத்துருக்கிறாரு. அவர் திமுகவில் உறுப்பினராக இருந்தவர், அவர் வெளியே இன்றைக்கி வந்து விலகி நிற்கிறாரு, உங்களோட சேர்ந்துருக்கிறாருன்னா நீங்கள் அதை யோசிக்க வேண்டாமா அப்படின்னு மட்டும் தான் என்கிட்ட சொன்னாங்க. மற்றபடி நடவடிக்கை எடுங்க போங்க வரலாம் சொல்லலை. அப்படி அவங்க விரும்பியிருந்தால் நான் ஏன் அப்போ அவ்வளோ தூரம் தாமதம் பண்ணுறேன், தாமதம் பண்ணியிருந்தால் அப்போ என்னோட அவங்க முரண்பட்டு இருக்கணும்ல. அவங்க எனக்கு அழுத்தம் கொடுத்துருந்தா நான் வந்து ஈல்டாயிருக்கணும்ல. அழுத்தம் கொடுக்கல, நான் கேட்பது அமைச்சர்கள் மட்டத்தில் தெரிவிக்கப்பட்ட அந்த மென்மையான மொழிகளில் சொல்ல அந்த அதிருப்தி என்பது நீங்கள் வேண்டுமானால் உங்கள் முடிவை எடுத்துக்கொள்ளலாம் என்பது மறைமுகமான செய்தி. அது மறைமுகமான செய்தியாக கூட இருக்கலாம். அதாவது என்ன அதோட பொருள் என்னென்னா, நாங்களே வேண்டான்னு முடிவு எடுத்துருக்குறோம், நீங்கள் அவரை கூட வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அது சரியான யோசிங்க அப்படி தான் அவங்க சொன்னாங்க. அதை நம்ம வந்து ஒரு ஆலோசனையாகவும் எடுத்துக்கலாம், அல்லது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மறைமுகமான ஒரு செய்தி ஒரு மெசேஜ், நீங்கள் முடிவு எடுத்துங்க, அப்போ கூட்டணியில் இருக்கிறதா இல்லையாங்கிறத முடிவு எடுத்துங்க அப்படின்னு நம்ம எப்படி வேணாலும் பொருள் புரிஞ்சுக்கலாம். ஆனால் நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, அவர் வந்து ஒரு தலித் அல்லாதவர் என்னுடைய தலைமையை ஏற்று வந்திருக்கிறாருன்னா நான் அவரை வந்து காயப்படுத்த முடியாது, அவரை ஹியூமிலியேட் பண்ண முடியாது. நான் அதில் உறுதியாக இருக்கிறேன். அவர் இது மாதிரி பேசுகிறது வேணால் நான் வந்து வேண்டாம், இந்த மாதிரி பேச வேண்டாம், ஒரு கான்ட்ராடிக்ஷனாக வேண்டாம், நம்ம உறவு பாதிக்கும், அப்படி பாதிக்கிற மாதிரி செய்ய வேண்டாங்கிறத நான் சொல்ல முடியும், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ அவங்க எனக்கு அழுத்தம் கொடுத்துருந்தா நான் ஏன் இவ்வளோ நாள் ஒரு மேல் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறேன்? அது பிரச்சனை வந்து பல மாதங்கள் நீடிச்சது. நான் வந்து திமுக எனக்கு அழுத்தம் கொடுத்துருக்கு அல்லது அந்த அரசாங்கம் முக்கியம், நமக்கு அந்த கூட்டணி முக்கியம் அப்படின்னு நினச்சிருந்தா இமிடியேட்டாக வந்து நடவடிக்கை எடுத்துக்க முடியும். அப்படி நடவடிக்கை எடுக்க முடியாத அளவுக்கு அவருக்கு எனக்கு எந்த பெரிய பைண்டிங்கும் கிடையாது. அதுவும் என்னை வந்து திமுக கூட்டணியை விட அவர் வந்து எனக்கு பெரிய அழுத்தம் கொடுக்குற அளவுக்கான ஒரு சக்தியாகவும் நம்ம வந்து அதை அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி இல்லை. அப்படி இருந்தால் இப்போ நான் 6 மாதம் நடவடிக்கை எடுத்துக்க முடியாது. அப்படி ஒரு நிலை இருந்திருந்தால், அந்த பைண்டிங் இருந்திருந்தால், இப்போ நான் ஒரு 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 டைம் கொடுத்ததுக்கு என்ன காரணம்னா, டெமோக்ராட்டிக்காக இந்த முடிவை எடுக்கணும், அவ்வளோதான். அவரை முடிஞ்சால் கன்வின்ஸ் பண்ணி அவரை அந்த மாதிரி செயல்பட வேண்டாம் அப்படின்னு நம்ம தடுக்க பார்க்கலாம். அப்படி இல்லை, கட்சியில் உள்ள முன்னணி பொறுப்பாளர்கள்லாம் கலந்து பேசி அந்த முடிவை நம்ம எடுக்கலாம். அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா, பொதுச் செயலாளர் 2 பேரோட நான்லாம் உட்காந்து அந்த தம்பிக்கிட்ட உட்காந்து பேசணும். தம்பி, நாங்கள் கடந்து வந்த பாதை இப்படி, நாங்கள் இந்த கூட்டணியில் நீடிக்கிறதுக்கு காரணம் இதுதான், எங்களுக்கு அரசாங்கத்தோடவும் அல்லது கட்சியோடவும் முரண்பாடு இல்லாமல் இல்லை, முரண்பாடு இருந்தாலும் நாங்கள் பயணிக்கிறதுக்கான நோக்கம் இதுதான்,
அப்போ இதுக்கு தகுந்த மாதிரி எங்கள் வேவ் லெங்த்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இயங்கணும் அப்படின்னு நாங்கள் அவர்கிட்ட சொன்னோம். அவர் சரின்னு சொன்னார். ஆனால் எமோஷ்னலாக சில ஸ்டேட்மெண்ட் அப்பப்போ அவர் விட்டதனுடைய விளைவாக நாங்கள் நடவடிக்கை எடுக்கணும். இல்லை, இந்த உள்ஒதுக்கீடு சம்மந்தமாக அது மட்டும் சம்மந்தமாக மட்டும் ஒரு சின்ன கேள்வி. அதாவது அருந்ததியர் இடஒதுக்கீடு நீங்கள் ஆதரிக்கிறீங்க. ஆனால் கடந்த ஆண்டு உச்சநீதிமன்றத்தோட 5 நீதிபதிகள் அமர்வு வந்து தலித்துகளுக்கான ஒதுக்கீட்டில் உள்ஒதுக்கீடை வந்து மாநிலங்கள் செய்து கொள்ளலாம் என்று அனுமதித்து வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து நீங்கள் மறு ஆய்வு மனுவும் தாக்கல் செய்தீர்கள். இது ஒரு முரண்பாடு இல்லையா? அது வந்து முரண்பாடு கிடையாது. அதாவது அப்பீல் இல்லை, அது ரிவ்யூனா என்ன அர்த்தம்னா, உங்கள் தீர்ப்பில் வந்து எங்களுக்கு இந்த சந்தேகங்கள் இருக்குது, இந்த சந்தேகங்களை நீங்கள் வந்து தெளிவுபடுத்தணுங்கிறதா அந்த ரிவ்யூ. அது அருந்ததியர் இடஒதுக்கீட்டுக்கு எதிரானது அல்ல. ஏன்னா அருந்ததியர் இடஒதுக்கீடு இங்கே வந்து சட்டமாயிருச்சு, இங்கே நடைமுறைக்கு வந்துருச்சு. கிளாசிஃபிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறான் அவன், சப் கிளாசிஃபிகேஷன் பண்ணணும், கேட்டகரைசேஷன் பண்ணணுங்கிறான். அந்த பவரை வந்து மாநில அரசுக்கு கொடுக்குறான். இப்போ மாநில அரசுகளுக்கு கொடுக்கறதில் தான் நாங்கள் வந்து முரண்படுறோம். உங்களோட இஷ்யூ வந்து மாநிலங்களுக்கு அந்த சப் கேட்டகரைசேஷன் கொடுக்கறது எதிர்த்து அந்த ஒரே ஆஸ்பெக்ட் தான். என்னுடைய ஃபுல் அஃபிடவிட் என்ன உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். அதில் எந்த இடத்துலையும் தமிழ்நாட்டை நாங்கள் கோட் பண்ணலை, அருந்ததியர் இடஒதுக்கீட்டை கோட் பண்ணலை. பஞ்சாப் கேஸும் ஆந்திரா கேஸும் தான் அதில் வந்து பிரச்சனையாக இல்லை. உள்ஒதுக்கீடு நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? உள்ஒதுக்கீடுங்கிறது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற உள்ஒதுக்கீட்டுக்கும் ஆந்திராவில் இருக்கிற உள்ஒதுக்கீட்டுக்கும் வேறுபாடு இருக்குது. ஆந்திராவில் ஏற்கனவே சப் கேட்டகரைசேஷன் பண்ணிட்டாங்க, ஏ குரூப், பி குரூப். அது கரெக்ட் சார். இப்போ அருந்ததியர் ஆகட்டும், நீங்கள் சொல்கிற ஆந்திரா உதாரணம்லாம் ஒரு பக்கம் இல்லை, டீசென்ட்ரலைசேஷன் பண்ணணும். அது வந்து அதிகாரத்தை யார் யாருக்கெல்லாம் வந்து இப்போ இடஒதுக்கீடு யார் யாருக்கெல்லாம் கிடைக்கல அவங்களெல்லாம் கிடைக்கணும். இப்போ 74 சாதி இருக்குது, 74 சாதியில் இப்போ 3 சாதி தான் நம்ம சண்டை போட்டுக்கிறோம். மீதி சாதிலாம் யார் பேசுறது? எல்லா தலித் அமைப்புகளும் கிட்டத்தட்ட பெரும்பாலான தலித் அமைப்புகளும் அந்த தீர்ப்பை எதிர்த்தாங்க. என்ன ஆஸ்பெக்ட்ல எதிர்த்தாங்கன்னு எனக்கு தெரியாது. நாங்கள் எதிர்த்தது வந்து மாநில அரசுகளுக்கு இந்த அதிகாரத்தை தர வேண்டாம், நீ பார்லிமெண்ட்ல பேசு, நீ பார்லிமெண்ட்ல அந்த ஆஸ்பெக்ட் தான். அது அந்த அஃபிடவிட்லேயே அந்த ஒரு ஆஸ்பெக்ட் தான் நாங்கள் வச்சுருக்கிறோம். இந்த சப் கேட்டகரைசேஷன் பண்ணுறதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் கொடுக்கறது, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து நத்திங் பட் காஸ்ட் இன்டூஸ் கவர்மெண்ட் தான். எல்லா மாநிலங்கள்லையும் சாதி இந்துக்களுடைய ஆட்சி தான் நடக்குது. சாதி இந்துக்களாக இருக்கிறவங்க எப்போவுமே தலித்துகள் ஒற்றுமையை விரும்பவே மாட்டாங்க. அப்படி தான் வந்து ஆந்திராவில் அப்படி தான் வந்து அவங்க சப் கேட்டகரைஸ் பண்ணி பெரிய பிரச்சனையாச்சு. எல்லா மாநிலங்கள்லையும் அதுதான் பிரச்சனை ஆகுது. இப்போ வட இந்திய மாநிலங்களில் உண்மையான அம்பேத்கரைட்ஸாக இருக்கிறவங்க எல்லாமே இந்த சப் கேட்டகரைசேஷனை எதிர்க்கிறாங்க. இப்போ கூட்டணியில் இருக்கக்கூடிய ராம்விலாஸ் பாஸ்வானுடைய பையன் சிராக் பாஸ்வான் நாங்கள் வேற ஒரு விஷயத்துக்கு அவர் பார்க்க போனோம். அவரு கொந்தளிச்சார், இது இந்த சப் கேட்டகரைசேஷனை ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கறது வந்து நம்ம அலோவ் பண்ணக்கூடாது, இது வந்து எல்லா பவர்ஸ் வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கட்டும், அதுதான் முக்கியமானது அப்படின்னு அவர் பேசினார். ஆனால் அவங்க யாரும் வழக்கு பதிவு பண்ணதா தெரியல. பட் நாங்கள் வந்து நூற்றுக்கணக்கான மனுக்கள் போச்சு, எங்கள் மனுக்களும் போச்சு. அதை தள்ளுபடி பண்ணுவாங்கிறது எங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். ஏன்னா அவங்களே அவங்களுடைய தீர்ப்புக்கு எதிராக வந்து ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க. இல்லை சார், இப்போ சப் கேட்டகரைசேஷன் ஆஸ் சச்சே நீங்கள் மற்றவங்களாம் எதிர்க்கிறாங்க. அதிகாரம் மாநிலத்துக்கா மத்திய அரசுக்கான்றது கிடையாது. உங்க பிரச்சனை வந்து அந்த அதிகாரம் மத்திய அரசுக்கு இருக்கணும்ன்றது தான். ஆமா, சோ அடிப்படையிலே ஒரு வேறுபாடு பெரும்பாலான இந்த ஆஸ்பெக்ட்ல மட்டும் தான் நாங்க எதிர்ப்பு தெரிவிச்சோம். இந்த ஆஸ்பெக்ட்ல மட்டும் தான் நாங்க. மற்றவர்கள் இப்ப பாஸ்வான் போன்றவர்கள், மாயாவதி, அவங்களாம் எங்கிட்ட பேசும்போது இதை தான் சொன்னாங்க. தலித் யூனிட்டியை வந்து சீர்குலைக்கிற முயற்சி நடக்குது, அது அந்த ஆஸ்பெக்ட்ல தான் இவங்க வந்து இதெல்லாம் பண்றாங்க, இதில் நம்ம விழிப்பா இருக்கணும். இல்லை, நீங்க கேட்டகரைசேஷனை வந்து நீங்க அதிகாரம் மத்திய அரசுக்கு இருக்கணும்னு சொல்றீங்க, மாநில அரசுகளுக்கு கூடாது. ஆமா ஆமா, மற்றவர்கள் வந்து பெரும்பாலானவங்க வந்து இந்த கிளாசிஃபிகேஷனே கூடாதுன்றாங்க. இப்போ பாஸ்வானா இருக்கட்டும், மாயாவதியோட பார்ட்டியா இருக்கட்டும், உதித் ராஜா இருக்கட்டும், அது தலித் யூனிட்டிங்கிற ஆஸ்பெக்ட்ல அவங்க பார்க்கறாங்க. அதை சொல்றாங்க. ஆமா, தலித் யூனிட்டி செதஞ்சிரும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அந்த பவர் கொடுக்கக்கூடாதுங்கிறது தான் டிஸ்கஷனில் சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் அதில் 2 பேரும் ஒருமித்த கருத்து. ஆமாம், ஒருமித்த கருத்து. ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். SB High School admissions open for play group to grade 9 and 11. Join us for world class education in Vanagaram and Arumbakam. கபலி ஃபார்ம்ஸோட சாம்பிள் பேக் பை 4 get 4 ஆஃபர்ல இப்போ போயிட்டு இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க.